குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சிட்டி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸை பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு குருவியோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல குருவி ஒண்ணு இருந்துச்சு. அது எப்போதும் எல்லா விஷயத்துக்குமே பயப்பட்டுட்டே தான் இருக்கும். ஆத்து பக்கம் போச்சுதுன்னா அங்க தண்ணி ஓடுற சத்தத்தை கேட்டு பயந்து நடங்கும். காத்தடிச்சா அந்த காத்து சத்தத்தை கேட்டு பயந்து நடங்கும். இப்படியே எல்லா விஷயத்துக்கும் பயந்து நடுங்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்த குருவி தன்னோட பயத்தை போக்க அந்த காட்டுல இருந்த ஒரு வயசான ஆந்த கிட்ட ஐடியா கேட்டு போச்சுது. ஆந்தையாரே, எனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. நான் பயப்படுறதால என்னால மத்த எந்த வேலை மேலையும் கவனம் செலுத்த முடியல. என்னோட பயத்தை போக்குறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். அப்படின்னு குருவி ஆந்த கிட்ட கேட்டுச்சு. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய காத்து ஒண்ணு அடிச்சுது. உடனே அந்த குருவி தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டு. இத பார்த்த ஆந்த, நண்பா, நீ சின்ன விஷயத்த கூட ஏதோன்னு நினைச்சு பயப்படுற. முதல்ல நீ உன்னோட கண்ணை மூடுறத நிறுத்து. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல நல்லா நிதானமா யோசி. அப்படி நீ நிதானமா யோசிச்சாலே உன்னோட பயம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு அந்த ஆந்த குருவி கிட்ட சொல்லிச்சுது. அதுக்கப்புறம் குருவி தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சுது. பயம் வரும்போதெல்லாம் கண்ணை மூடாம அது என்ன சத்தம், அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது. போக போக அதோட பயமும் அப்படியே காணாம போயிட்டு. இவ்ளோ நாள் இதுக்காகவா பயப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சுது. ஆந்தையோட அறிவுரைக்கு நன்றியும் சொல்லிச்சுது. பாத்தீங்களா குட்டி சுட்டி, நம்மளையும் பல பேர் இப்படிதான் இருக்கோம். காரணமே இல்லாம கண்மூடித்தனமா பயப்பட்டுட்டே இருப்போம். நம்ம கண்ணு திறந்து பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு சாதாரணமான விஷயம்னு. நாமளும் எந்த விஷயத்துக்கும் பயப்படாம பயத்துக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பயத்தை எதிர்கொள்ளணும். ஓகேவா? இதே போல இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்முடைய குட்டிச்சுடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.